அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசியோட பொருளாதார நிலை, அப்புறம் நிதி நிலைமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவகிரகங்களோட ராஜாவா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான் சிம்ம ராசிக்காரர்கள். இவர்களது குணாதிசயங்கள் போலவே இவர்களது வாழ்நாள் பொருளாதாரமும் ராஜ வாழ்க்கையை நோக்கியே பயணிக்கும். சிம்ம ராசியின் 2ஆம் வீடான தனஸ்தானம் மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானம் ஆகிய இரண்டிற்கும் அதிபதி புதன் பகவான் ஆவார். இதனால் இயல்பாகவே இவர்களுக்கு நிதி சார்ந்த அறிவு மற்றும் வியாபார தந்திரங்கள் அதிகம் இருக்கும். சிம்மராசியோட நிதி நிலைமை மற்றும் பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு கீழ் அடங்கி வேலை செய்வதை விட மற்றவர்களை நிர்வாகம் தலைமை பதவிகளை விரும்புவார்கள். இதனால் இவர்களது வருமானமும் சராசரியை விட அதிகமாக இருக்கும். புதனின் ஆதிக்கம் தனஸ்தானத்தில் இருப்பதால் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருக்க மாட்டார்கள். சுய தொழில், பங்குதாரர் வியாபாரம் அல்லது தங்களது தனித்துவமான திறமை மூலம் பல வழிகளில் பணம் ஈட்ட வல்லமை கொண்டவர்கள். அரசாங்க வேலைகள், அரசியல், நிர்வாகம், கலைத்துறை மற்றும் உயர் தொழில்களில் நுழைந்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. சிம்மராசியினர் மிகப்பெரிய பலவீனமே இவர்களது ஆடம்பரமும் கௌரவமும் தான். தங்களின் அந்தஸ்தை சமூகத்தில் உயர்த்தி காட்டிக்கொள்ள விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர வாகனங்கள் மற்றும் பிரம்மாண்டமான வீடுகளுக்காக அதிக பணத்தை செலவிடுவார்கள். தன்னை சுற்றி இருப்பவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வாரி வழங்கும் கருணாகவும் இருப்பார்கள். யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் தன்னிடம் இல்லாவிட்டாலும் மற்றவர்களிடம் வாங்கியாவது உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள். இதனால் பல நேரங்களில் இவர்களது சேமிப்பு கரையும். சூரியனின் கரகத்தாவும் பெரும் ராசி என்பதால் தங்கத்தின் மீதான முதலீடு இவர்களுக்கு எப்போதுமே லாபத்தை கொடுக்கும். அதேபோல் நிலம், பிரம்மாண்டமான வீடுகள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் முதலீடு செய்து செல்வத்தை சேர்ப்பார்கள். சிறு சிறு தொகையாக சேமிப்பதை விட பெரிய அளவிலான முதலீடுகளான மியூச்சுவல் ஃபண்ட், கவர்மெண்ட் பாண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரே நேரத்தில் செய்வதை இவர்களுக்கு அதிகம் விரும்புவார்கள். முதிர்காலத்தில் பெரிய தொகையை வரும் முதலீடுகளை இவர்களுக்கு சிறப்பான பலனை தரும். சிம்மராசிக்காரர்கள் வியாபாரம் அல்லது சொத்து வாங்குவதற்காக பெரிய அளவிலான கடன்களை பெறுவார்கள். ஆனால் அந்த நீண்டகால கடன்களை திட்டமிட்டு அடைக்கும் அபாரமான நிதி மேலாண்மை திறனும் இவர்களிடம் இருக்கும். தற்பெருமைக்காகவும் மற்றவர்களிடம் தங்களை உயர்வாக காட்டிக்கொள்ளவும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் கடன்கள் இவர்களை மிகப்பெரிய நிதி நெருக்கடியும் தள்ள வாய்ப்புள்ளது. இந்த விஷயத்தில் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவரோட இளமை காலம் எப்படி இருக்குன்னா, வருமானம் வந்தாலும் ஆடம்பர செலவுகள் மற்றும் நண்பர்கள் அதிகம் செலவிடுவதால் சேமிப்பு குறைவாகவே இருக்கும். நிதி நிலைமைகள் ஏற்ற இறக்கம் காணப்படும். நடுத்தர பருவம், அதாவது 30-45 வயது தான் எப்படி இருக்குன்னா, இவர்கள் பொற்காலம். நிலையான வருமானம், பதவி உயர்வு, சொந்த வீடு, வாகனம் என மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேர்க்கும் காலகட்டம். கடன்களை அடைத்து வலுவான நிதி நிலையை உருவாக்குவார்கள். முதிர்காலம் 45 வயதுக்கு மேலே எப்படி இருக்குன்னா, சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துகளை வாழ்வார்கள். தங்கள் செய்த நீண்டகால முதலீடுகளை மற்றும் சொத்துக்களின் மூலம் நிலையான வருமானம் வரும். ஓய்வு காலத்திலும் ராஜ வாழ்க்கையை வாழ்வார்கள். சிம்மராசிக்காரர்கள் தங்களின் ஈகோ மற்றும் கௌரவத்திற்காக செய்யும் தேவையற்ற செலவுகளை குறைத்து தெளிவான பட்ஜெட் போட்டு அவசர நிதியை உருவாக்கி கொண்டால் வாழ்நாள் முழுவதும் இவர்களால் பொருளாதார கோட்டை அசைக்க முடியாததாக இருக்கும். நன்றி.